நம்ம ஜோதிட ரீதியா என்ன சொல்லுவோம், கால் மேல கால் போட்டுக்கிட்டா அவனுக்கு ராகு கேது ஆதிக்கம் அதிகமா இருக்கு, பாம்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுன்னு. அதே போல இப்போ சிலர் பேசும்போது இப்படி கையை இப்படி கொண்டு போவாங்க. இந்த கை விரல்கள் சேர்ந்திருந்து இந்த இது இப்படி இதா இருந்ததுன்னா, அவங்க நீங்க என்னத்தான் சொன்னாலும் அந்த ஒரு கருத்தினால் அவர்கள் அடிபணிய மாட்டார்கள். ரொம்ப புகழ்ச்சிக்கு அடிமையாகி விடுவார்கள். புகழ்ந்து அவர்களை காரியத்தை சாதித்து தங்கள் நிறுவனத்துக்கு ஏற்றதைப் போல மாற்றிவிடலாம் என்பதையெல்லாம் யோசித்து விடுவார்கள். இப்ப இந்த இந்த இதுலேருந்து நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க, இப்படி கை வச்சிருந்தா அப்படின்னு. அது மாதிரி யாராச்சும் தலைவர்களோ, இல்ல தொழிலதிபர்களோ அது மாரி இருக்காங்களா? ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த இப்படி பார்க்காம இப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. உதாரணமா அமெரிக்க அதிபரோட கைக்கு வைக்கிற போஸ்டரை கூட பாருங்களேன். சில சமயம் அப்படி தோள்ல அப்படி கம்பீரமா கை போட்டிருப்பார். அப்பொழுது என்னுடைய அசர்ட்டிவ்னஸ், நான் சற்று இதில் என்னுடைய ஆளுமை அதிகமாகி இருக்கிறது. யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவார் அவரு. நீங்க ஒரு சிலரை பாருங்க, ஒரு சிலரோட பேசும்பொழுது சில சமயம் கை மேல இப்படி பிடிச்சிருப்பாங்க. நீங்க இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு அறைக்குள் செல்லும் பொழுது சில ஆளுமை தன்மைகளை அவர்கள் உடல் மொழி காட்டிவிடும். அதே போல தான் நாம் எப்படி சொல்கிறோம், அந்த பேச்சை பார்க்குறோம் தெரியுதுங்களா, அந்த பேச்சை வைத்து கண்டுபிடிக்கிறோம். சில சமயம் பேசும்போது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கையை எல்லாருமே இப்படி தான் வச்சுருப்பாங்க. பேசும்பொழுது தலைவர்கள் அனைவருமே இப்படின்னு வைப்பாங்க. ஆனால் இப்படி வைக்கும் பொழுது அவர்கள் இங்கே வைத்திருக்கிறார்களா அல்லது இங்கே வைத்திருக்கிறார்களா என்பதை முதற்கொண்டு அவர்கள் பார்ப்பார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த ஓரளவு கை நீட்டி பேசுறது பரவாயில்ல. சிலர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்படி இப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகும்னா, தங்களால் அந்த இலக்கை அடைய இயலாது என்பது அவர்கள் ஆழ்மனதில் பதிவு செய்து விட்டார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு கருத்து. ஓ!